உக்ரைனோட தலையெழுத்து எதிர்காலம் எப்ப மாறும் அப்டின்னா யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் சில விஷயங்கள் மாறுனா மாறிப்போக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி முக்கியமானது என்ன அப்டின்னா, ஜெலன்ஸ்கி ரீல்ஸ் போடுற மாரி வீடியோ அப்டேட்ஸ் குடுக்காம இருந்தாலே போதும், உக்ரைன் தலையெழுத்து ஆட்டோமேட்டிக்கா மாறிரும். ஏன் அப்புட்ன்னா, விமானத்துல இருந்துட்டு இதோ அமெரிக்காக்குள்ள இருக்கேன், அமெரிக்காக்கு போய்க்கிட்டு இருக்கேன். ஆட்டத்தையே மாத்தப் போறோம் அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜ் எடுத்து குடுக்கறது மூலியமா, களத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மைய சொல்லப்போனா, அமெரிக்காவுக்கு ரொம்ப காலம் கழிச்சு செம்மையான ஒரு அடிமை சிக்குச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். உக்ரைனுக்குள்ளேயும் சரி, உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வெளியிலயும் சரி, கதறாத பாடு இல்ல. ஏன் அப்டின்னா, அந்த அளவுக்கு பெரிய அளவு இழப்புகள சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய படையணி மட்டுமே சுமார் ஒரு நாளைக்கு 400 வீரர்கள சராசரியா இழக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. மொத்தமா ரஷ்யாவோட அப்டேட் படியே அதாவது இதுல அடிபட்டு வெளியேறினவர்களோ, கைதிகளா எடுத்த எண்ணிக்கையோ ரஷ்யா பதிவு செய்ய மாட்டேங்குது. அது அவர்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங்க்கு வச்சுக்குவார்கள். இல்ல வருங்காலத்துக்கு யூஸ் பண்ணிக்குவார்கள். கொல்லப்பட்ட வீரர்களோட எண்ணிக்கை மட்டுமே சுமார் 16,000 தாண்டுது அப்படிங்கிறார்கள். இது ஒரு பிரம்மாண்டமான இலக்கு. காரணம் என்ன அப்டின்னா, இன்னைக்கு நிலைமைக்கு ஒவ்வொரு வீரனும் உக்ரைனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, அவ்வளவு தூரம் ஆட்கள் பற்றாக்குறை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய எண்ணிக்கைகள்ல உயிரிழப்பு. இது எல்லாம் ரஷ்யாவுக்குள்ள மட்டுமே. அப்படி இருக்கும்போது, உக்ரைனுக்குள்ளேயும் யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கேயும் வீரர்கள் பலியாகிக்கிட்டு தான் இருக்கார்கள். அப்ப யோசிச்சு பார்த்தா கணிசமான எண்ணிக்கை. 30 நாள் நடந்தா கூட 30,000 வீரர்கள் காலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஆனா, எத பத்தியும் கவலைப்படாம தான் வண்டி ஏறி கிளம்பி போயிருக்காரு. சரி போய் எதையாச்சும் சாதிச்சுட்டு வருவாரா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போனோனே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அண்டர் கிரவுண்ட்ல நடந்துச்சு. சில நேரம் வெளிப்படையா நடந்துச்சு. பேச்சுவார்த்தையே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி ரஷ்யா விலகிருச்சு. உக்ரைனோட நாங்க பேசப் போறதே கிடையாது அப்படின்ட்டார்கள். நாளான்னைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா இந்த நிமிஷத்துல பேசப் போறதே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல. உக்ரைன் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது கொஞ்சம் வெறி பிடிச்சு ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, கடந்த 2, 3 நாட்களாக ரஷ்யாவோட தாக்குதல் திட்டங்கள்ல பெரிய அளவு மாற்றம். எந்த அளவு மாற்றம் அப்டின்னா, இவர்கள் ரகசியமா தலைநகர் கிவ்ல வச்சிருக்கக்கூடிய இடங்கள். அங்க உட்கார்ந்து தான் திட்டங்கள், ஒட்டுமொத்த யுத்தத்தோட திட்டங்களும் சரி, முக்கியமான ஆட்களும் சரி, இருக்கக்கூடிய ரகசிய இடங்கள், பங்கர்கள், டார்கெட்ட மட்டுமே குறி வச்சு ஏறக்குறைய 2 நாளா தாக்கிட்டு இருக்கார்கள். பெரிய அளவுல 30, 35 இடங்கள மார்க் பண்ணி தலைநகர் கிவ்வுக்குள்ள மட்டுமே ஆளில்லா விமானங்கள் கூட கிடையாது. நேரடியா மிசைல்கள கொண்டே தாக்குறார்கள். எக்காரணம் கொண்டும் பயப்பிள்ளைங்க தப்பிச்சிறக் கூடாது அப்படின்னு அந்த ரகசிய இடத்துல பெரிய ஆட்கள் இருக்கலாம். முக்கியமான ரகசிய திட்டங்கள் இருக்கலாம். அது பூரா சிதறும் போதோ, இல்ல அந்த ஆட்கள் பலியாகும் போதோ, அடுத்த கட்ட போர நகர்த்துறது ரொம்ப கஷ்டமா போயிரும். அப்படி இருக்கும்போது பல இடங்கள்ல யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அதுல முக்கியமான தளபதிகள் கண்ட்ரோல்ல சில பிளேஸ் இருக்கும். அவர்கள் களத்துல நின்னு போராடுவார்கள். இல்ல பேக்கப்ல நின்னு உத்தரவுகள் குடுப்பார்கள். அந்த மாரி ஜோன பூரா ஐடென்டிஃபை பண்ணி, முக்கியமான தளபதிகள் நடத்தக்கூடிய யுத்தங்கள், யுத்தகளம். அவங்க இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு ரஷ்யா நினைக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கடுமையான தாக்குதல். ஆர்ட்டிலரி ஆகட்டும், ஆளில்லா விமானமாகட்டும், மிசைல்கள் ஆகட்டும், இந்த மாரி கடுமையான தாக்குதல மேற்கொள்றார்கள். முழுக்க முழுக்க அந்த தளபதி கீழ உள்ள படையணிய அப்படியே மொத்தமா வாஷ் அவுட் பண்ணணும். அதே சமயம் தளபதியையும் நியூட்ரலைஸ் பண்ணணும். இதன் மூலியமா ஒரு சிறந்த படையும் கைய விட்டு போகும். ஒரு சிறந்த தளபதியும் கைய விட்டு போயிருவாரு. ஏற்கனவே உக்ரைன்ல ஆட்கள் பற்றாக்குறை, தளபதிகள் பற்றாக்குறை. இப்ப 2 ஒரு சேர நடக்கும்போது, ஏற்கனவே பிளான் பண்ணி ரகசிய இடங்கள்ல உள்ள முக்கியமான ஆட்கள தூக்க ஆரம்பிச்சுட்டார்கள். களத்துக்குள்ள உள்ள முக்கியமான தளபதிகளையும் தூக்க ஆரம்பிச்சுட்டார்கள். இப்ப ஜெலன்ஸ்கி அடுத்த கட்டமா இதுக்கு நீ காரணம், இதுக்கு நீ காரணம் அப்படின்னு சொல்லி ஆட்கள மாத்த கூட முடியாது. அப்ப ஜெலன்ஸ்கி யார மாத்தலாம்? யார கொண்டு வரலாம் அப்படின்னா, அவரைப் போலவே ஒரு காமெடியன கொண்டு வந்து களத்துல வைக்கலாம். அரசியல் களத்துல கூட வச்சிரலாம். ராணுவ களத்துல வைக்கிறது முடியாத காரியம். அந்த நிலைமைக்கு ஜெலன்ஸ்கிய தள்ளிட்டு போற வேலைய பக்காவா ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் தெரிஞ்சு தான் அமெரிக்கா கிளம்பி போயிருக்காரு. தெரியாமலாம் கிடையாது. ஆனா அமெரிக்கா நினைச்சா 1000 வாடகை ராணுவ வீரர்கள அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்கலாம். இல்லை எக்கேடோ கெட்டு தொலையட்டும். முதல்ல போய் பைடன் சொல்றத கேட்போம். வெள்ள கொடிய பறக்க விட சொல்றாரோ, இல்ல ஒரு மிசைல கிரெம்ளின நோக்கி தட்ட சொல்றாரோ, எஜமா சொல்லட்டும். அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணலாம். போற வழியில ஒரு ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி தான் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா போய் நான் சாதிச்சுட்டு வரேன்.
வரும்போது பாருங்க ரஷ்யாவ கதற விடுவோம் நம்மலாம் அப்படின்னு உக்ரைன் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே இந்த மனுஷன் இந்த ரீல்ஸ போடுறத நிறுத்தினா மட்டும் தான் உக்ரைன் மக்களுக்கு பழைய எதிர்காலம் கிடைக்கிறதுக்கான ரோடே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அவர்கள் நடந்து போய் அந்த பழைய இடத்த சேர்றதுக்கெல்லாம் காலங்கள் நெறையா பிடிக்கும். ஆனா அந்த ரோடாச்சும் ஓப்பன் ஆகணும்னா, இவர் கையில இருந்து ஃபோன முதல்ல புடுங்கி வீசணும்.